ட்ரம்ப் தெரியுமா உனக்கு? அமெரிக்க அதிபர். தெரியாது, சொல்லு. அவருடைய பினாமிடி நானு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நிஜமாவா? ஆமா, இந்தியால இருக்கிற 3000 கோடி ரூபாய் சொத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு 5 10க்கு எங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்த? சுத்தம். யார்கிட்ட வந்து 200 ரூபாய் கேக்குற? ராங் நம்பர் பையா. அது நடிப்புடா. எது அதுல நடிக்கணும்? ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாருன்னா, இது ரவிராஜ் காரு. யார் சொன்னா? என்னடா யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு உள்ள. ஏய் தள்ளி போடி. என்னடா? ஒரே நிமிஷம் குறி. சார் தொடச்சேன் சார். ஏ புது பேசுடா. சார் புது பேசு. சார் ஒரு 5 ரூபா கொடுங்க சார். போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. ஹலோ, இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்க, நீ பட்டு கண்டுக்காம போற. ஏய் இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்றேன்னா, ஆக்சுவலி நான் நியூயார்க்ல இருக்க வேண்டிய ஆளு, ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு மாதிரி நைட்டு 7:30க்கு ஃப்ளைட்டு. இன்னும் 24 ஹவர்ஸ்ல நான் வந்து நியூயார்க்ல இருப்பேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். என்ன பேசுற? எப்படி எங்க போயிட்டு வர? அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது? ஏய் இது காரடி, இது கூடமா தெரியாது? ஊர்ல மாட்டு வண்டியில போயிருந்தவெல்லாம் வந்து காரை பார்த்து அப்படிதான் கேட்பா. ஏ பைத்தியம், என்ன? ஏய் டச் பண்ணாதடா, டச் பண்ணாத. ஏன் நாங்க காரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? நீ இந்த காரையும் டச் பண்ண கூடாது, உன் வீட்டுக்காரையும் டச் பண்ண கூடாது. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. இந்த காமெடியா? என்ன காமெடியா? யாரோட காருன்னு கேக்குறேன். எந்துதாண்டி? ஐயோ, இவன் என்ன எப்ப பாரு வந்து யாரோட காருன்னு கேக்குற? உன்னோட காரா? இந்த காரு வீட்டு காரு. நீ வீட்டு காருன்னு எனக்கு தெரியும். இந்த காரு யாரோட காருன்னு கேக்குறேன். ஏய் எந்தன்னு சொல்றல, bloody nonsense, stupid. சத்தியமா? சத்தியமாடி. ரீசார்ஜ் பண்ண 10 ரூபாயில காரை வாங்கி விட்டேன். நிஜமாவா சொல்ற? ஐயோ, உன்கிட்ட நான் என்ன பண்ணனா, கேளு. கொஞ்ச நாளைக்கு உன்கிட்ட வந்து நான் ஒரு உருப்படாதவன், ஒண்ணு இல்லாதவன், வீணா போறவனா நடிச்சேன். ஆக்சுவலி நான் ஒரு பிசினஸ் மேன் நானு. நிஜமாவா? ஆமாண்டி, ஹவாலா பணத்துல அப்படியே புலங்கிக்கிட்டு இருக்கேன் நானு. உனக்கு தெரியுமா? என்ன? ட்ரம்ப் தெரியுமா உனக்கு? அமெரிக்க அதிபர். தெரியாது, சொல்லு. அவருடைய பினாமிடி நானு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நிஜமாவா? ஆமா, இந்தியால இருக்கிற 3000 கோடி ரூபாய் சொத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு 5 10க்கு எங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்த? சுத்தம். யார்கிட்ட வந்து 200 ரூபாய் கேக்குற? ராங் நம்பர் பையா. அது நடிப்புடா. எது அதுல நடிக்கணும்? ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 40 நாள் நீங்க பிச்சைக்காரனா நடிக்க சொல்லி ஒரு படத்துல வரல, ஆமா, அந்த மாதிரி ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு 16-17 வருஷம் வந்து பிச்சைக்கார மாதிரி ஒண்ணு இல்லாத மாதிரி நடிங்க, அப்ப பாருங்க உங்களை வந்து நீங்க எங்கேயோ டாப் லெவலுக்கு போவீங்கன்னு. இதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன் நான் ஒண்ணு இல்லாத மாதிரி. நிஜமா நீ சொல்றது உண்மை? ஐயோ, இப்ப நான் யூரின் பாஸ் பண்றதுக்காக இந்த காலத்துக்கு வந்தேன்டி. ஆமா, என்னடா சொல்ற? சரி போற வழியில உன்னை பார்த்தேன், கழுத, சரி ஏத்தி விட்டு போமன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கழுத இல்ல ரவி. ஓகே, அப்படிலாம் இல்ல. ஏன் ரவி இந்த மாதிரி நீ கார்? கழுத இல்லடா, நீ எறும்பாடு. வெள்ளை கலர்ல இருக்கிற எறும்பாடு. கார் வாங்கிட்டேன்னு சொல்றதுக்காக என்ன அசிங்கப்படுத்துற பாத்தியா? ராதா, ஒரு ஏ ராசியில வந்து இப்ப உனக்கு கார் தானே வேணும்? எடுத்துக்கோ. நிஜமா சொல்றேன். எடுத்துக்கடி. சரி அப்ப தோற பிசாத்து கார் இது எனக்கு. ஓபன் பண்ணனும், உள்ள உட்காரணும். இரு, சாவி எங்க தொலைச்சிட்டேன், உயிருக்கு போறேன். சாவி காணுமா? ஆமாண்டா, சாவி எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். உன்னோட சாவி நீ எப்படி தொலைப்ப? என்னோட சாவி என்கிட்ட இருக்கு, கார் சாவியை தான் தொலைச்சிட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டேய் என்னடா சொல்ற? சரி நீ பண்ணு, நான் ஓலா புக் பண்றேன், ஆட்டோ பிடிக்கிறேன், புடிச்சு போ. இவ்வளவு பெரிய காரை வச்சுக்கிட்டு ஓலா புக் பண்றியா? ஆமா. போ சொன்னா கேளு, போ நிக்காத, போ நிக்காத. சார் சொல்லுங்க சார். வண்டி எடுத்துங்க சார், யாரும் வேணாம்னு சொல்லி எடுத்துங்க. உங்க வண்டி நீங்க எடுக்கிறீங்க, அதுக்கே என்கிட்ட பண்ணுங்க சார். ஹலோ இறங்குங்க, கீழே இறங்குங்க. ஏன் கார் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இது ரவிராஜ் காரு. யார் சொன்னா? என்னடா யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு உள்ள. ஏய் தள்ளி போடி. என்னடா? ஒரே நிமிஷம் குறி. சார் தொடச்சேன் சார். ஏ புது பேசுடா. சார் புது பேசு. சார் ஒரு 5 ரூபா கொடுங்க சார். போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. 5 ரூபாய் கொடுங்களா? கார் துடைக்கிற வேலைக்கு சேர்ந்துருக்கேன் நானே. சரி சார் இருந்தாங்க சார், உங்க கூலிங் கிளாஸ் மேல இருந்து சார், மறந்துட்டு போயிட்டீங்க நீங்க. உன்ன நம்மளத விட டேய் சேலை குடுறா சார். சேலை குடுறா. போதும். சேலை குடுறா. சார் ஒரு 10 ரூபா சார். ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்க. ஐயோ கையில துப்புறாரு. என்ன உங்க சாலு, பெரிய சாலு. சார் கார் அடங்க ஐயால. ஏய் கார் போச்சா? கார் போச்சாவா? அந்த கூலி கொடுக்காம போயிட்டாரு. உனக்கு ஊரா மட்டும் கார் தொடைக்க ஏன் சால் தான் கிடைச்சா? அறிவில்ல, அறிவிட்ட முண்டா.
ஏன்டா என் மானத்தை அப்படி வாங்கிட்டு இருக்க எங்க பார்த்தாலும்? முன்னாடி பணம் சொல்ற என் புது dress- வருமானத்துக்கு வழி இல்ல. சரி எங்கேயாவது நிக்கிற காரை போய் கண்ணாடி தொடச்சு விட்டு ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. இந்த பொழப்புக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஏன்டா அப்படி இருக்க நீ? ஏன் அதான் என் பொழப்ப கெடுத்துட்டு இருக்க. என்ன பொழப்பு இது? பிச்சை இப்ப என்ன பொழப்பா? இதோ புடி என்ன ஹூன்ற. அழுக்காக்கி விட்டுட்டு எரும மாடு. வேணா பொம்மை கார் வேணா வாங்குவேன். ஆமா கார் துடைக்குமாவது வந்தால. ஐயா 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 கார் துடைச்சறாங்க காசு கொடுத்துட்டு போங்க ஐயா சாமி. மேடம் இவர் நம்பாதீங்க, இவர் நம்பர் 1 துபாக்கூர். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. சார் போங்க. சார் கார் துடைச்சிட்டு காசு சார். இல்ல கார் துடைக்கிறதுக்கு கார் துடைக்க என்ன வச்சு நான் துடைப்பேன் நீ கார். வந்து என் துடைப்பியா? பொழப்ப கெடுத்தல. என்ன பொழப்பு இது? ஒரு பொழப்பு ஓடி கெடுத்துட்டு- டேய் போய் போ அந்த லாரியை துடைச்சிட்டு வரோம் போ போ இதே துப்படா குடுத்துட்டு போ.